அந்த ஆசைக்கும் நான் சொல்லக்கூடிய லட்சியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஆசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆசையாக இருந்துச்சு, அடுத்த நாள் குறைஞ்சது, அடுத்த நாள் குறைஞ்சது, அடுத்த நாள் அப்படியே போயிருச்சு. இப்போ திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு அந்த ஆசை மட்டும் வருது அப்படின்னா அது வெறும் ஆசையாக தான் இருக்குது. அந்த ஆசை உங்களை அன்னைக்கு நைட்டு உறங்க விட செஞ்சிடக்கூடாது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் அதை பற்றி நீங்கள் தேடி இருக்கணும். அதை பற்றின ஒரு சிந்தனை உங்களுக்குள் என்ன பணியை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் அது பற்றிய ஒரு சிந்தனை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும். அப்படி ஓடி இருந்தால் அது லட்சியம் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஆசையில் ஒரு உயிரும் ஒரு உயிர்ப்பும் இருந்தால் அது லட்சியம். இந்த சின்ன வயசில் உன்னை கேட்பாங்க, ஒரு ஆடு பார்த்துருப்போம், கோல்கேட் ஆடில், உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆசையில் உயிர் இருக்கிறதா? உங்கள் ஆசைங்கிற ஸ்டேஜை கடந்து நீங்கள் அது லட்சியமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களா? என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறதான் லட்சியம். முடிஞ்சால் பார்ப்போம், முடியலன்னா விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. வெறும் ஆசை அப்படிங்கிற கண்டிஷனை வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பல காலம் ஆகிரும். ஆனால் நீங்கள் ஒரு லட்சியத்தோடு வந்திருந்தீங்க, நீங்கள் இந்த தேர்வை எப்பாடுபட்டாலும் நான் வென்றாக வேண்டும் அப்படிங்கிற லட்சியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க.